சாயிராம். சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் 16 சரிங்களா. இந்த ஏழுமலையான் அவர் நம்ம கூட ரொம்ப தொடர்புடையவராக இருக்கார். அதாவது நம்ம என்ன எங்கள் குடும்பத்தோடன்ட்டு இல்லை, நம்ம எல்லாத்துக்கூடையும் தொடர்புடையவராக இருக்கிறனால தான் நாம் அவரோட இந்த ஒரு இதையவே கேட்க முடியுதுன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த ஏழுமலையானா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம பாட்டுக்கு மலைக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், லட்டை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், அதுதான் தெரியும். திருப்பி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல தெரியும். வேறு எதை தெரியும்? மகாலட்சுமியை குபேரர்கிட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அது வரைக்கும் தெரியும். ஆனால் எப்படி ஏதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனால் இந்த இதெல்லாம் சொல்ல சொல்லி அவரோட ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக தான் இந்த கதைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம், சரிங்களா. சரி, இன்னைக்கு பார்க்கலாங்களா. பகுதி 7. இவர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது காவலன் வந்து நின்றான். அரசே, தங்களை காண ஒரு அம்மையார் வந்திருக்கிறார். அவரது முகத்தில் நிறைந்த தேஜஸ் காணப்படுகிறது. கானகத்தில் வசிப்பவர் என்று அனுமானிக்கிறேன். துறவியும் இல்லத்தரசியும் கலந்த நிலையில் உள்ளார். அவரை அனுப்பி வைக்கட்டுமா என்றான். வரச்சொல் என்ற ஆகாசராஜன் உத்தரவிட்டதும் தரணி தேவியும் அவனுடன் சென்று யார் வந்திருக்கிறார்கள் என பார்க்க சென்றாள். சேசால மலையிலிருந்து கிளம்பிய ஸ்ரீனிவாசனின் தாய் வகுலாதேவிதான் அவள். அந்த மாதரசியை மன்னரும் ராணியும் வரவேற்றனர். அவரை ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்து, தாயே, தாங்கள் யார்? இந்த சிறியனை காண வந்த நோக்கம் என்ன? தங்களை பார்த்தால் பெரிய தபஸ்வி போல் தெரிகிறதே. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். மலர்ந்த முகத்துடனும் புன் சிரிப்புடனும் ஆகாசராஜனையும் தரணி தேவியையும் வாழ்த்தி அந்த நடுத்தர வயது பெண்மணி, ஆகாசராஜா, நான் பெண் கேட்டு வந்துள்ளேன் என்றாள். பெண்ணா? யாருக்கு யார் பெண் கேட்டு வந்துள்ளீர்கள் என்ற ஆகாசராஜனிடம், மகனே, என் மகன் ஸ்ரீனிவாசன். அவன் உன் மகளை காதலிக்கிறான். உன் மகள் நினைவாகவே இருக்கிறான். சகல வசதிகளும் பொருந்திய அவனை விட்டு செல்வம் தற்காலிகமாக விலகியிருக்கிறது. தரித்திரனாயினும் மிகுந்த தேஜஸ் உடையவன். இன்னொரு முக்கிய விஷயம், அவன் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சம் என்றால். தங்களுக்கு வரப்போகும் மருமகன் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என நாரதர் மூலமாக வாக்கு கேட்டிருந்தும் குரத்தி சொன்ன குறியும் இப்போது இந்த அம்மையார் கேட்டதும் சரியாகவே இருக்கவ ஆகாசராஜன் தம்பதியர் மகிழ்ந்தனர். தன் மகன் தரித்திரன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு இன்னும் பிடித்திருந்தது. இருப்பினும் பெண்ணை கட்டி கொடுப்பவர்கள் யாரோ ஒருத்தி கேட்க மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கொடுத்து விடுவார்களா என்ன? ஆகாசராஜன் அந்த அம்மையாரிடம், அம்மையே, நாங்கள் பெண்ணை பெற்றவர்கள். எங்கள் குல குருவிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு தங்களுக்கு முடிவை சொல்கிறோம் என்றான். அவ்வாறே ஆகட்டும், அவசரமில்லை. நீங்கள் பெண்ணை பெற்றவர்கள், கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். ஆனால் உங்கள் பெண் ஸ்ரீமன் நாராயணனுடன் வாழப்போகிறாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வகுலாதேவி அவர்களிடம் விடை பெற்றாள். வாசல் வரை அவளை வழி அனுப்பிய ஆகாசராஜன் தம்பதியர் தங்கள் குல குருவாகிய சுகயோகியை ஆலோசனை செய்ய முடிவெடுத்தனர். ஆகாசராஜன் தன் தம்பியான தொண்டைமானிடம் சுகயோகியை அழைத்து வரும்படி சொன்னான். அவனும் ஆசிரமம் சென்று தக்க மரியாதைகளுடன் அவரை அழைத்து வந்தான். அவருக்கு பாத பூஜை செய்த ஆகாசராஜன், தபசீலரே, எங்கள் குலத்தின் விடிவிளக்கி ஆதிவராக கஷேத்திரத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற இளைஞன் வசிக்கிறான். அவன் வகுலாதேவி என்ற தாயின் பராமரிப்பில் இருக்கிறான். அவனுக்கு தன் மகளை மணமுடித்து கொடுக்கும்படி அந்த தாய் என்னிடம் கேட்டாள். பத்மாவதியும் அந்த இளைஞனையே மணமுடிப்பேன் என அடம் பிடிக்கிறாள். அவனோ வேடன், பரம தரித்திரன் என்பதால் அவனுக்கு ராஜகுமாரியை கட்டி வைக்க என் மனம் அஞ்சுகிறது. அரண்மனையில் திளைத்த அரசிலங்குமாரி எப்படி அவனுடன் எளிய வாழ்க்கை வாழ முடியும்? அவனிடமிருந்த செல்வமெல்லாம் தற்காலிகமாக மட்டுமே விலகியிருப்பதாக அவனது தாய் சொல்கிறாள். தாங்கள் ஞான திருஷ்டியால் ஆராய்ந்து என் மகளை அவனுக்கு மணமுடித்து வைக்கலாமா என்பது பற்றி சொல்லுங்கள் என்றான். சுகயோகி ஆழ்ந்த ஆலோசனையில் ஆழ்ந்தார். சற்று நேரத்தில் அவரது முகம் மலர்ந்தது. ஆகாசராஜா, நீ கொடுத்து வைத்தவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீ மாமனாராக போகிறாய். ஸ்ரீனிவாசன் அவரது அம்சம் என்பது நிஜமே. உன் மகள் பத்மாவதி நிறைந்த புண்ணியம் செய்தவள் என்பதாலேயே இது நிகழ்கிறது.
அவளை ஸ்ரீனிவாசனுக்கு மனம் முடித்து வை. இதனால் உனக்கு ஜென்ம சாபல்யமாகிய பிறப்பற்ற நிலையும் ஏற்பட்டு அந்த நாராயணுடன் கலந்து விடுவாய். நிச்சயதார்த்தத்துக்கு உடனடியாக நாள் குறித்து விடு என்றார். குருவின் அனுமதியே கிடைத்துவிட்டதால் மகிழ்ச்சி அடைந்த ஆகாசராஜன் தம்பதியர் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடத்த முடிவெடுத்தனர். சுவாமி, அப்படியானால் தாங்களே நிச்சயதார்த்தம் மற்றும் முகூர்த்த நாட்களை குறிக்கும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள் என்றான் ஆகாசராஜன். நாராயணனின் திருமணத்துக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை வரவழைத்து நாள் குறித்தால் நல்லதென சுக யோகி கருதினார். பிரகஸ்பதியிடம் தேவாதி தேவர்களையும் வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டது. பிரகஸ்பதியும் பூமிக்கு வந்தார். ஸ்ரீமன் நாராயணனின் திருமண நாளை குறிப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனே என்ற பிரகஸ்பதி பஞ்சாங்கத்தை தீவிரமாக ஆராய்ந்தார். வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி திதியில் முகூர்த்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அந்த முகூர்த்த பத்திரிகை ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான்: ஸ்ரீ ஸ்ரீ சேஷ சலவாசினியான ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாசராஜன் எழுதிய சுபமுகூர்த்த பத்திரிகை என்னவென்றால்: பரமபுருஷனே, தங்கள் விஷயமெல்லாம் பத்மாவதியுடனான காதல் பெரியோர் சொல்ல சந்தோஷமடைந்தேன். ஆகையால் தங்களுக்கு என் மகள் சௌபாக்கியவதி பத்மாவதியை திருமணம் செய்து கொடுக்க சங்கல்பித்துள்ளேன். உறுதி எடுத்தல். தங்கள் பந்துமித்ர ஸ்பரிவார சமேதமாக விஜயம் செய்து நான் அளிக்கும் கன்னியாதானத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த முகூர்த்த பட்டோலையை சுகயோகியே ஸ்ரீனிவாசனிடம் நேரில் சென்று கொடுக்கச் சொன்னார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.